Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. So, இதெல்லாம் முடிச்சாச்சு ரைட் ஷேர் முடிச்சிட்டோம் இந்த preference உங்களுக்கு காமிச்சிட்டேன் இந்த D by KP whatever is dividend by KP and if it is redeemable preference share present value of all dividends plus redemption value at present value இதான் so what we mean is இப்போ dividend இப்படியே வந்துட்டு வச்சுக்கோங்க preference dividendக்கு present value of all these dividends plus இங்க ஒரு redemption ஆக போகுது அந்த redemption value ஓட present value அவ்வளவுதான் all of this is present valued at cost of preference share okay இவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிள் preference share முடிச்சாச்சு ரைட் ஷேர் முடிச்சாச்சு நம்ம இந்த PE multiple இந்த क्वेश्चंस எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நமக்கு what we are left with is these two concept cash flow based FCFF FCFE EV by EBITDA EV by sales இது எப்படி வர்க் ஆகும் basically cash flow and enterprise value so first வந்து நான் cash flow explain பண்றேன் அதுக்கு அப்புறம் enterprise value explain பண்றேன் அப்ப ரெண்டு சேர்ந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை சால்வ் பண்ணிடலாம் so இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது காமிக்கிறேன் இது free cash flow to firm என்னன்னா if you imagine or இது மறந்துருங்க actually imagine இல்ல you forget for a moment that there are two kind of people equity and debt or preference three kind of people மூணு மறந்துருங்க imagine there is only one financier only one type or all three of them you put tight about them as investors or financiers அப்போ what is the overall cash flow நம்ம ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறோமா பிஎன்எல்ல இந்த வர அமௌண்ட் இஸ் நாட் ஃபுல்லி கேஷ் ஏன்னா அதில் வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருக்கும் உங்கள் ப்ரொவிஷன்ஸு டிப்ரிசியேஷன் இந்த மாதிரி டாக்ஸேஷன் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை நம்ம எப்படி கேஷ் ஃப்ளோவாக மாற்று அண்ட் தட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் விச் யூ பே எவ்ரிபடி எல்ஸ் எவ்ரிபடின்னா உங்கள் ஈக்விட்டிக்காரன் ப்ரிஃபர்டுக்காரன் பாண்ட்ஸ் டெட் ஆர் யுவர் லெண்டர் மூணு பேருக்கு what is the cash flow that is attributable to all of them okay and please note it is usually post tax we always talk all of these things as post tax only pre tax எதுவும் பேச மாட்டோம் okay but what is the cash flow that is attributable to all these three kinds of financiers cash flow P&L க்கு நம்ம ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்க்கு கேஷ் ஃப்ளோக்கு நிறைய வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும் அது ஏன்னா there are நான் கேஷ் ஐட்டம்ஸ் அது எப்படின்னா ஒரு இட் கேன் பி கம்ப்யூட்டட் இன் மல்டிபிள் வேஸ் நான் வந்து உங்களுக்கு இது 4-5 I think there are 5 ways in which I will show ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம இது பேட்லேருந்து நமக்கு பேட் இருக்குது இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிள்லேருந்தே இதெல்லாம் போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அந்த எக்ஸாம்பிள்லேருந்து இது இப்படி போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே let me first கொஞ்சம் சில கணக்கு போட்டு வைங்க சேல்ஸ் 1000 ஓகே அப்புறம் வந்து எனக்கு டைரெக்டாக ஈபிட்டுக்கு வந்துடுறேன் நான் ஐ எம் நாட் கோயிங் டு புட் யுவர் கிராஸ் ப்ராஃபிட் அப்படி எல்லாம் ஈபிட் லெட்ஸ் சே இஸ் ஈபிட் இல்லை ஃபர்ஸ்ட் ஈபிட்டா வந்துடுறேன் சாரி சரி கிராஸ் ப்ராஃபிட் ஒரு 600 போடுறேன் ஓகே லெஸ் SG&A ஒரு 100 போடுறேன் இது வந்து EBITDA எல்லாருக்கும் தெரியுமில்ல EBITDAன்னு என்ன earnings before depreciation earnings before interest tax depreciation amortization இது வந்து 600 minus 100 வந்து 500 depreciation let us assume is another 100 அப்போ EBIT will be 400 இதில் வந்து let's say there is interest வந்து let's assume it as 100 அப்போ என்னது PBT is 300 tax at the rate of 33% or 30% போடுறேன் is 90 ஏன்னா 300 மேலே 90 தானே அப்போ PAT வந்து உங்களோடது 210 இதில் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் வேணும்ட்டே எடுக்கலை ஓரளவுக்கு காம்ப்ளிகேஷன் தேவை இன்னொரு அளவுக்கு காம்ப்ளிகேஷன் தேவையில்லை ஓகே ப்ரிஃபரன்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் புரியும் ஒன்ஸ் ஐ டெல் திஸ் இப்போ பேலன்ஸ் ஷீட்டும் போட்டுறேன் பேலன்ஸ் ஷீட் ஈக்விட்டி லெட் அஸ் சே இஸ் 2000 இது ரிசர்வ்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே ஈக்விட்டி இஸ் 2000 டெட்டு இது வந்து அட் 10% போட்டுன்னா இப்படி வந்தது ஸோ டெட்டு 1000 ஓகே டோட்டல் போட்டால் 3000 வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து லெட்ஸ் சே 2500 நம்ம நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 500 ஓகே எல்லாம் போட்டோம்னா ஐ எம் கெட்டிங் 3000 ஹியர் ஓகேவா இப்படி வந்தது இது ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட்டு ஓகே ப்ரீவியஸ் இயர் பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறேன் உங்களுக்கு ஹவு மச் ஷுட் ஈக்விட்டி பி இந்த 210 assume no dividend ஓகே ஓகே நோ டிவிடெண்ட் ஆர் டிவிடெண்ட் எஸ்யூம் பண்ணிக்கலாம் அது என்ன பெரிய பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை
dividend let's say is half, 50% of PAT is this, so reserves add ஆகுது 105. So இது வந்து என்ன, this year the value is 2000 after adding this 105. அப்படின்னா இந்த முன்னாள் வருஷம் எப்படி, how much will it be? It will be 1895. கரெக்ட் இல்லை? டெட்டு இப்படியே எடுக்கலாம். ஓகே, let us assume இல்லை டெட்டு எடுத்துடலாம். we'll take earlier the debt was only 800. உங்கள் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது? 2795 ஆச்சு. இப்போ இந்த பக்கம் 2795 வரணும் இல்லை? நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் let's say I put it as 395. இப்போது ஃபிக்ஸ்டு செட்டு எவ்வளோ ஆகும்? 2400 ஆகும். ஓகே, இது 2400. ஸோ இப்போ இங்கே நம்ம இங்கே இப்படி ஐவ் கிரியேட்டட் பேலன்ஸ் ஷீட் இப்படியே ஐவ் மேட் இட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தின் ஏர், ரைட்? இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம சர்டன் திங்ஸ் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். என்னது? ஓப்பனிங் ஈக்விட்டி நமக்கு தெரியும். ஓகே, we know that debt has also increased. ஏன்னா இது சிம்பிள் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இன்க்ரீஸ் இன் டெட் எவ்வளோ? 200 இல்லையா? டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். போன வருஷம் 200 இருந்துச்சு. இது வந்து பேலன்ஸ் ஷீட் கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர். ஓகே, அப்புறம் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல், கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லிபிலிட்டி. ஸோ யுவர் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹஸ் இன்க்ரீஸ்டு. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் எவ்வளோ? 105. ஓகேவா? 105. இது 105 எப்படி வந்தது? ப்ரீவியஸ் இயர் வாஸ் 395, திஸ் இயர் இஸ் 500, ஸோ 105 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபிக்ஸ்ட் அசெட், இங்கே ஃபிக்ஸ்ட் அசெட் எப்படி பண்ணும்? சி, இங்கே நம்ம கொடுக்குறப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் நெட் ஃபிக்ஸ்ட் அசெட், நாட் கிராஸ். ஸோ என்னாகும்? யுவர் ஓப்பனிங் இஸ் 2400 NFA இல்லையா? லெஸ் டிப்ரிசியேஷன். ஏன்னா இந்த வருஷம் உங்களோட டிப்ரிசியேஷனு 100 let us take lakhs, 100 lakhs. So your NFA closing is 2300. ஆனால் எப்படி ஆச்சு? NFA இங்கே எவ்வளோ இருக்குது? 2500. அப்படின்னா என்னாச்சு? யூ மேட் ஃப்ரெஷ் கேபெக்ஸ். ஸோ கேபெக்ஸ் ஆஃப் 200 போட்டால் தான் உங்கள் க்ளோசிங் 2500 ஆச்சு. இல்லைனா ஆயிடக்கூடாது இல்லையா? ஸோ யூ ஹவ் ஓப்பனிங் NFA ஆஃப் 2400. To that you add, from that you subtract depreciation for the current year. இது வந்து current year. Okay, opening 2400 minus depreciation plus capex will be your closing fixed asset. Correct தானே? Okay, in ஒரு அளவுக்கு and dividend இங்கே பே பண்ணியாச்சு, fixed asset நம்ம capex-உம் வந்தாச்சு. ஓகே, இப்போ இது வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேட் இருக்குல்ல, பேட் என்ன? 210. அது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. 210 plus depreciation எவ்வளோ? 100 lakhs. Increase in non-cash working capital. இந்த working capital நான் சொல்கிறேன், assume cash is 0, no cash. ஓகே, assume, make a rough assumption இல்லை? assumption நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். no cash. ஓகேவா? ஓகே, இப்போ no cash இருக்கிறப்போ what is the increase in non-cash working capital? Increase in non-cash working capital 105. Why are we subtracting it? See, PAT 210 எனக்கு புரியும். டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறோம். எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஐம் ட்ரைங் டு அரைவ் அட் அ கேஷ் ஃப்ளோ. உங்கள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? அதே தான். இட் இஸ் அ ஒர்க்கிங் ஆஃப் தட் ஒன்லி, பட் வி ஆர் டூயிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நம்ம பேட்டோட வி ஆர் ஆடிங் யுவர் நான் கேஷ் ஐட்டம் விச் இஸ் யுவர் டிப்ரிசியேஷன் ஆஃப் 100. சரி, புரிஞ்சுது. வை ஆர் வி டிக்ரீசிங் ஒர்க்கிங் கேபிட்டல், நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல்? ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா somebody has to put the money. எங்கேருந்து வரப்போகுது மணி? you're buying more and more stock, and யாரை பே பண்ணுமோ பே பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டாக்கு வாங்குறதுக்கு காசு எங்கேருந்து வந்தது? either you have generated profits to buy the stock, or you have borrowed, or you have raised equity. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட்ஸாக இருக்கலாம், யுவர் டெட்டு ஈக்விட்டி, டெட்டு ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ இது வந்து திஸ் ஃப்ரம் அ கேஷ் ஃப்ளோ பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் திஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் பர்ஸ்பெக்டிவ், நீங்கள் ஜெனரேட் பண்ண கேஷ் ஃப்ளோவில் இது டிடக்ட் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் இஃப் யுவர் திஸ் இன்க்ரீஸ் இன் கேஷ் ஃப்ளோ இஸ் கமிங் அவுட் ஆஃப் யுவர் ப்ராஃபிட்ஸ், யுவர் ஃப்ரீ கேஷ், ஃப்ரீனா வாட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட், வாட் கேன் பி அட்ரிபியூட்டட் டு எவ்ரிபடி, ஆல் ஃபைனான்சர்ஸ் இஸ் வாட் யுவர் கம்ப்யூட்டிங். அதில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண ப்ராஃபிட்டில் சம் அமௌண்ட் is gone towards increase in working capital. நீங்கள் working capital it has to go there. ஸோ அதனால தான் நீங்கள் டிடெக்ட் பண்ணுறீங்க. சரியா? அப்புறம் கேபெக்ஸ் டிடெக்ட் பண்ணீங்க பிகாஸ் கேபெக்ஸ் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு நெசசரிலி இன்கர். நீங்கள் எவ்வளோ இன்கர் பண்ணீங்க? 200. ஸோ மைனஸ் 200 காசு போச்சு. ஓகே, இங்கே கேபெக்ஸ் இங்கே போட்டோமே கணக்கு.
200 cash. So that is also negative. சரி எல்லாம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 minus tax. இப்படி இதெல்லாம் சரிப்பா, இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம்? See, the point is you are trying to find out a number which is attributable to everybody. So think of EBITDA பா. நம்ம EBITDA என்ன ஆகும்? This number potentially இப்போ think of there is no working capital, think of there is no capex. This is literally your cash profit இல்லையா? அதுலேருந்து தானே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க. ஸோ assume for a moment டிப்ரிசியேஷனும் கிடையாது. ஸோ என்னாகும்? your EBIT is also 500. 500லேருந்து தான் நீங்கள் உங்கள் 100 ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து 400 நான் சும்மா ஐம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஷன் சேக் சொல்கிறேன். டிப்ரிசியேஷன் இல்லைன்னு நினச்சிட்டா நம்ம EBITம் 500 தான் ஆக போகுது. அந்த 500லேருந்து தான் நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு பே யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த டேக்ஸ் விட்டுட்டோம். ஆனால் we are adding back depreciation, we are adding or subtracting increase in working capital, we are subtracting your capex, அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா when you are coming here, your goal is to reach here. டிப்ரிசியேஷன் டிடக்ட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணுறோம். சேம் வே we have deducted interest, so we are adding back. சரி, அங்கே வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆனால் into 1 minus t என்னடாப்பா? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, your interest, what is attributable to everybody, or the cash flow that you have generated that is attributable to everybody, on interest you actually get a tax break. Yeah, see, in the depreciation you are adding it full, but on the interest you are not adding full, you are only adding tax element. ஏன்னா see, you are trying to arrive at cash profit. இப்போ இங்க cash interest expense எவ்வளோ? see, depreciation is non cash item, அதனால தான் நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க. ஓகே, பட் interest வந்து is a cash expenditure. You are adding back cash expenditure. So cash expenditure add பண்ணும்போது on that cash expenditure there is a tax break. So or there is a tax benefit that you get. So you are going to add only the net of tax and interest க்கு அதை ஆட் பண்ண போறீங்க. So நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னங்க 100 இல்லையா? 100 மேலே 30% போட்டால் 70. So you will add back 70. இப்படி கணக்கு போட்டோம்னா நம்மளோட இது என்னது? FCFF 200, இது 200 210. ஸோ 10 தான் மிச்சம் இருக்குது. 100 105 minus 5, 10 minus 5 5, 5 plus 70 75. This is the cash flow that a business has generated. Free cash flow that a business has generated, and it is attributable to all shareholders, all financial. Free cash flow to firm. FCFF na free cash flow to firm. Free cash flow to firm. ஃபர்ம்னா ஆல் ஃபைனான்சியர்ஸ். ஓகே, இதே கணக்கு நம்ம வந்து மல்டிபிள் வெரைட்டிஸில் அரே பண்ணலாம். சி FCFF இது ஒரு வழி, பேட்லேருந்து போகிற வழி ஒன்று, EBITலேருந்து இன்னொரு வழி இருக்குது. என்னது? EBIT into 1 minus tax rate. நம்ம EBIT என்னங்க? EBIT is 400. 400லேருந்து அரே பண்ணலாம். 400 into 1 minus tax rate. நம்ம tax rate வந்து 30%. 400 into 17னா 280. ஓகே, 280. டிப்ரிசியேஷன் சேம் 100 ரூபாய் தான். ஓகே, இன்க்ரீஸ் இன் நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல், இது 105 ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணிட்டோம். மைனஸ் 105. 150 போட்டேன் பார்த்தீங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸ் 105. கேபெக்ஸ் இது மைனஸ் 200. ஓகே, இது இங்கே இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன் இன்ட்ரெஸ்ட் வராது? ஏன்னா பேட் இஸ் அரைவ்டு ஆஃப்டர் சப்ராக்டிங் இன்ட்ரெஸ்ட், அதனால ஆட் பண்ணிட்டு இருக்கோம். EBITல இன்ட்ரெஸ்ட் டிடெக்டே பண்ணலையே, பிரச்சனையே கிடையாது. EBIT is not computed after deducting interest. So there is no concept of having to add back interest. Neither add back interest nor take any benefit on interest. See, PAT என்னாச்சு? PAT is arrived at, see, இப்போ நீங்கள் இன்னொரு காமிக்கிறேன். The reason why we take interest after tax rate. See, இந்த PAT is post tax profit தானே? post tax profit தானே? இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து 100 டிடெக்ட் ஆகலையே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ டிடெக்ட் ஆச்சு? பேட் அரைவ் பண்ணுறப்போ 100 டிடெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 100ல் நமக்கு 30% பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ எஃபெக்டிவாக only 70 இஸ் த ரிடக்ஷன் ஃபார் யூ டு அரைவ் அட் பேட். அதனால தான் நீங்கள் 70 ஆட் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே என்னாச்சு? you have directly taken EBIT into 1 minus tax rate. At interest level, before interest level itself, you have computed the profit. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் directly into 1 minus tax rate பண்ணுங்க. tax impact அங்கே கொடுத்துறீங்க. ஸோ 280 plus 100 380, 380 minus 2 305 வந்து 75. ஓகே, இதுதான் FCFF ஃப்ரம் EBIT. அப்புறம் EBITDA மெத்தட். இதில் என்ன ஆகும்? EBITDA என்னங்க? நமக்கு 500. 500 500 into 1 minus tax rate. ஒரு tax rate 30%, 500 into 70%னா நமக்கு 350. Depreciation into tax. இங்கே என்னடா depreciation into tax பண்ணுறோம்? See, நம்ம என்னாச்சு? EBITDA is before your interest.
EBITDA is before your depreciation and interest. ரெண்டுத்துக்கு முன்னால. ஆனா from a cash flow perspective, the depreciation has a tax benefit. நீங்க அது சப்ராக்ட் பண்ணல, ஆனா அதோட tax benefit வருமே. See இங்க இந்த ரெண்டு இடத்துலயும் அதோட tax benefit எப்படி வந்துச்சு? When you compute PAT, you had subtracted depreciation and on that you compute tax இல்லையா? So depreciation மேல இருக்கிற tax benefit வந்துச்சு. அதனால தான் you are adding back full depreciation. இங்கேயும் EBITல நீங்க வந்து depreciation already subtract பண்ணிருக்கீங்க. அது subtract பண்ணதுக்கு அப்புறம் தான் 1 minus t போட multiply பண்றீங்க. அதனால when you are adding back a non cash item full add பண்றீங்க. ஆனா இங்க வரப்போ நீங்க வந்து depreciation subtract பண்ணலையே, அதனால ஆட் பண்ண தேவையில்லை. ஆனா அதுக்கு மேல ஒரு depreciation மேல உங்களுக்கு ஒரு tax benefit கிடைக்க போகுது. அந்த tax benefit நீங்க கணக்கில் எடுக்கணும். ஸோ இது நம்ம வந்து depreciation எவ்வளோ 100 into 30% போட்டால் 30 ரூபா. ஓகே, 30 லட்சம் வேணும், வாட் எவர் இட் இஸ், யூ கேன் கன்சிடர் தட். இன்க்ரீஸ் இன் நான் கேஷ் ஒர்க்கிங் கேபிட்டல் சேம் 105. இது வந்து கேபெக்ஸ் வந்து -200. இது என்ன 380 minus 205 வந்து நமக்கு சேம் கணக்கு 75. இப்படி 3 வழியிலையும் அரைவ் பண்ணலாம். அண்ட் எனக்கு யூஸ்வலாக ப்ரிஃபர்டு வழி வந்து இந்த EBIT into 1 minus tax பா. நான் நிறைய ஃபைனான்ஷியல் மாடல் பண்ணுறப்போ இல்லை இங்கே டிஸ்கஸ் பண்ணப்போ ஐ யூஸ்வலி யூஸ் EBIT into 1 minus tax. அதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. EBIT into 1 minus tax rate plus depreciation minus change in working capital minus your capex. 4 ஐட்டம் போட்டால் EBIT into 1 minus tax rate plus depreciation minus working capital changes minus capex. இந்த 4 ஐட்டம் சேர்த்தா your FCFF வந்துடும். இங்கே வந்து அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூஸ்வலாக எனக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனாலும் இது மெத்தட் தெரியும், ஆனால் யூஸ்வலி இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு FCFO கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன். நம்ம AS3 இண்டேஸ் AS3 இண்டேஸோ ஏதோ ஒரு இருக்கும் இல்லை, அதில் வந்து நம்ம இருக்கிற கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கேபெக்ஸ் சப்ராக்ட் பண்ணுறோம்னா நமக்கு வரது FCFF தான். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன, யூ ஆல்ரெடி adjusted for depreciation, you have adjusted for interest, you have adjusted for your working capital. See அதில் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அது வந்து PBTலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி தென் வி டேக் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுவோம், ஏன்னா அண்டர் இந்தியன் கேப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, அண்டர் US கேப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதனால் when you take CFO you have already added back interest. ஓகேவா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் பாருங்கள், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல யூஸ்வலி இது இதர் டேக் PBT ஆர் PAT. யூஸ்வலாக PBT எடுப்பாங்க. PBT எடுத்தோன்னா டேக்ஸ் இம்பாக்ட் எடுக்கல, ஸோ டைரக்ட் PBTக்கே இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ தே வில் ஆட் பேக் இன்ட்ரெஸ்ட், ஆட் பேக் யுவர் ஆர் சப்ராக்ட் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ஆட் பேக் டிப்ரிசியேஷன் அப்படி பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக ஒரே ஒரு ஐட்டம் தான் பண்ணணும் நம்ம கேபெக்ஸ். இப்போ வந்து இங்கே CFO பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம், CFO கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன, CFO PAT add depreciation add interest minus working capital changes. நம்ம PAT எவ்வளோ, இங்கே PAT வந்து நம்மது 210, டிப்ரிசியேஷன் 100 ரூபா, இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்ச் -105. இதெல்லாம் கணக்கு போட்டோன்னா எவ்வளோ ஆச்சு, 210 + 100 310 410 -105. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, when we are adding back interest we add back a net of tax into 1 minus tax. ஓகே, into 1 minus tax போட்டோன்னா இது 100 ரூபா வராது, இது வந்து 100 minus 30% 70 தான் வரும். ஸோ +70 -105. ஸோ இப்போ கணக்கு எவ்வளோ, 210 + 100 + 70 -105 போட்டோன்னா 275. இதுதான் நம்மளோட கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இது வந்து PBTலேருந்து எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ இங்கே வந்து 275, கேபெக்ஸ் எவ்வளோ 200 ரூபா, ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா 75. ஸோ எந்த வழியில் வந்தாலும் யூ வில் கெட் ஃபார் FCFF வாட் இஸ் த கேஷ் ஃப்ளோ அட்ரிபியூட்டபிள் டு ஆல் ஃபைனான்சியர்ஸ், சேம் 75 தான் வருது. இப்போது இன்னொரு நம்பர் இருக்குது FCFEன்னு. FCFEன்னு என்ன, FCFE வேஸ் த கேஷ் ஃப்ளோ தட் இஸ் அட்ரிபியூட்டபிள் ஓன்லி டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். வெறும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எப்படி வரும், ஓகே, ஃப்ரம் how will you get cash flow that is only for equity அப்படின்னா you will you'll pay off the preference dividend, you will pay off the interest, you will pay off the principal, you will take any principal adjustment. ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ FCFEல FCFF FCFE நான் ஒர்க்கிங் காமிக்கிறேன். FCFF எடுத்து FCFE அரைவ் பண்ணலாம், FCFE எடுத்துட்டு FCFF அரைவ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேலே சொல்கிறேன். FCFFனா நமக்கு எவ்ரிதிங் அவைலபிள் டு எவ்ரிபடி, ஓகே, ஆல் ஃபைனான்சியல்ஸ். அதுலேருந்து what is something that is payable out of this, your interest into 1 minus tax rate is payable to your debenture holder அப்படி இல்லையா, or bond holder. ஸோ கீழே வர்றப்போ இது சப்ராக்ட் பண்ணுவோம், this will be subtracted from FCFF, correct. அப்புறம் whatever is the debt raised, so let's say you are raising a debt for FCF from FCFF to FCFE.
See, debt raised is money coming into the company, so that will be added. Okay, and it is available for equity shareholder. Debt repaid, that will be subtracted. That is going away from the company to the debt holder, because we are not computing anything for your overall company. We are computing only for equity holder. Preference dividend, that's pay that's subtract. So, this is the mal in the FCFF plus interest into 1 minus tax rate minus debt raised plus debt repaid plus preference dividend is equal to FCFF. Here in the mal FCFF minus preference dividend minus debt repaid plus debt raised minus interest into 1 minus tax rate will give you FCFE. Okay, this FCFE ku vera vali irukku. Basically neenga in the PAT method irukliya idu integrate panning nenichukonga. So PAT plus depreciation plus debt raised minus debt repaid minus preference dividend plus preference issue minus capex minus increase in working capital. Neenga irukra ella item eduthinga other than your interest. Other than your interest, depreciation, capex, working capital. So, depreciation, capex, working capital. Debt raised, debt repaid, preferred dividend. Debt raised, debt repaid, preferred dividend. Same way, preferred issue, that money will come as part of this. This is interest, add subtract. See, when you are going from PAT to FCFF, you are adding back interest. Okay, but when you are coming from FCFF to FCFE, you are subtracting interest. So, rendu cancel aayiro and net profit to FCFE varappo interest irukka. Okay, idu unnoru idu. Ipo indha rendu edhukku explain pandrena, these are all cash flows that are attributable to either to a full financiers or to your equity shareholder. Okay, so இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கார்டன் மாடல் அப்ளை பண்ணலாம். See, கார்டன் மாடல் என்ன, கார்டன் growth model or dividend discount model, it is just a way to arrive at present value of cash flows, which are dividends in case of equity shareholders. So FCFE வந்து future cash flows to equity holders நம்ம வந்து discount பண்ணோம்னா will get the overall value of equity. So one can apply garden growth model formula to FCFE to arrive at value of equity. So if you discount all the cash flows attributable to equity shareholders, you will get value of equity. Same way, you will FCFF discount money. You discount all cash flows available to all equity shareholders, you will get the value of the entire business. That is enterprise value. One can apply garden growth model to FCFF to arrive at the enterprise value of the firm. So enterprise na from business operations matunda. See, it is not your additional investments, cash, adala kadiyadu. Okay, so that is basically enterprise value of the firm. Ipo நம்ம in the enterprise value, equity value எப்படி arrive பண்ணுவோம்? See, you have market cap na your equity value, plus debt, that is your value of debt. Okay, plus minority interest, where all minority interest deemed debt minus your cash will give you your core EV. Core EV na basically EV that is pertaining to business. Okay, idha namakku kuduthirukra definition. Market cap na this is basically equity. Equity la vande ennagum, whatever is the value of cash lying with the company, no, that also gets valued. So market cap minus your cash and investments, அது subtract பண்ணோதான், அது ரெண்டு subtract பண்ணாதான் you will actually be able to arrive at the business value. For that you have to add debt, minority interest and deemed debt ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு core EV வரும். ஸோ இந்த ரெண்டுமேனா, ஸோ இந்த ரெண்டும் இருக்குது இல்லை, இந்த ரெண்டும் you need to remember very very clearly. அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரே ஒரு இதில் ரிப்பீட் பண்ணிடுறீங்க, பயங்கர கிளியராக ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். FCFF is equal to EBIT into 1 minus tax plus depreciation minus working capital changes minus capex. This is FCFF. Idilinde whatever is attributable to the firm, you have to subtract what is attributable to your individual players. Yaar nama debt minus debt repaid minus preference dividend minus preference repaid, okay va, plus debt raised plus preference issued minus interest into 1 minus tax rate. Debt repaid, debt raised, preference repaid, preference issued, okay, அப்புறம் preference dividend, interest expenditure எல்லாம் சேர்த்தா you will get FCFE. இதான் கணக்கு, ஓகேவா? பாருங்க, FCFF மேலே போகிறோம், FCFF minus preference dividend minus repaid,
plus debt raised minus interest. You will arrive at FCFE. மேலேருந்து கீழே வரப்போ ப்ளஸ் மேலேருந்து கீழே வரப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் டெட் ரீபெய்டு ப்ளஸ் டெட் raised. அதானே சொல்லியிருக்கேன். மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் minus preference dividend minus preference repaid plus debt raised minus debt repaid plus preference issued minus interest. இதுதான் கணக்கு, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, this is how it works. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த FCFF கான்செப்ட் உங்களுக்கு வாட்டி you have to do it multiple times. சில ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா you will remember it very very well. சரியா? ஓகே, இப்போது இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போயிடலாம் டைரெக்டாக. இது தவிர வேறு ஏதாவது கான்செப்ட் இருக்கா இதில்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை கான்செப்ட் இதில். சரி, இப்போ சில ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது இல்லஸ்ட்ரேஷன். இதில் எவ்வளோ இல்லஸ்ட்ரேஷன் இப்போ நம்ம சால்வ் பண்ண தேவை? 1 2 3 4 illustration தான். இது முடிச்சிட்டோன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஈக்விட்டிஸ் பார்ட்டே முடிஞ்சிடும். The management of T Limited, an internationally diversified conglomerate, believes that the recent strong performance wholly owned medical supply subsidiary S has gone unnoticed. Okay, so to realize S Limited full value, T has announced that it will list S Limited. Data for 21 and 22 is given below. Income statement, revenue, depreciation, operating cost, tax, income before tax. அப்படின்னா உங்களோட EBIT, ஏன்னா டிப்ரிசியேஷன் ஆல்ரெடி போச்சே. அப்புறம் டேக்ஸஸ், நெட் இன்கம், டிவிடெண்ட், இபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, காமன் ஷேர்ஸ்னால் இது வந்து யூஎஸ் கேப் டெர்மினாலஜி ஆர் இன்டர்நேஷனல் டெர்மினாலஜி. ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, பேலன்ஸ் ஷீட் rupees crores. கரண்ட் அசெட்ஸ் இன்க்ளூடிங் ₹5 crores கேஷ் இன் 21 and 22. ரெண்டு இடத்துலையும் நம்ம கேஷ் வந்து 5 crores தான், அது வந்து வித்தியாசம் கிடையாது. நெட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஒரு 47, 474, 480. ரெண்டு அசெட் சேர்த்தா இவ்வளோ. கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆல் நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் வந்து 57, 141. டெட் ஒன்றும் கிடையாது. ஈக்விட்டி இவ்வளோ. லைபிலிட்டிஸ், டோட்டல் லைபிலிட்டிஸ் ஈக்விட்டி இவ்வளோ. கேபெக்ஸ் இவ்வளோ. கேபெக்ஸ் நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண தேவையே இல்லை. ஓகே, இப்போ இந்த டிப்ரிசியேஷன் நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு எனக்கு என் மைண்டுக்கு போகும் தெரியுமா? இந்த கேபெக்ஸ் இருக்கீங்க, டோட்டல் அசெட்ஸ், நெட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபஸ்ட்டு ரீகன்சல் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து 474 இருக்குது. 474 489 மேலே போச்சு. அப்படின்னா 15 இன்க்ரீஸ் ஆச்சு. 15 இன்க்ரீஸ் ஆச்சு ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் ஆஃப் எவ்வளோ? ஆஃப்டர் டிப்ரிசியேஷன் ஆஃப் 23. அப்படின்னா 38 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இங்கே 38 கேபெக்ஸ். கரெக்டு, கேபெக்ஸ் 38. கணக்கு சரியாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என் மைண்டு வந்து அங்கேயே போகும். புரிஞ்சுதான் நான் என்ன சொல்கிறேன்னு? NFA opening was 474 minus depreciation 23 plus capex 38. இவன் கொடுத்துருக்க நம்பரு எல்லாம் சேர்த்தா NFA க்ளோசிங் வரணும். 474 ப்ளஸ் 15 போட்டால் 489 வந்துதா இல்லையா? வந்துச்சு, அவ்வளோதான். தட் இஸ் வாட் ஐ ஃபஸ்ட் செக். சரியா? Calculate the amount of FCFE per share for 2020 by using data from exhibit. Okay. Calculate the current value of the share of S based on 2-stage FCFE model. இவன் எல்லாம் FCFE சொல்லிட்டு இருக்கான். Okay, for the next 3 years, growth rate is 10%. After that, 3 years at 5% perpetuity, cost of equity is 11. Okay, இது வந்து ஓரளவுக்கு ஈஸி கொஷன் தான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நான் ஃபேக்கல்ட்டி சார் உங்களுக்கு ஈஸின்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்பா கொஷன் பார்த்தாவே ஈஸியாக தான் இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. FCFEன்னு என்ன ஃபார்முலா? FCFE ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. அது எழுதுனா பாதி விஷயம் கிளியர் ஆயிரும். நமக்கு பேட் வந்து நான் யூஸ்வலாக இது பண்ணுவேன். ஐ எம் வெரி வெரி கீன் ஃபாலோவர் ஆஃப் FCFF டு FCFE. ஸோ FCFF அது நான் இதில் பண்ணுவேன். FCFF ஃபார்முலா என்ன எனக்கு ஞாபகம் இருக்கிற ஃபார்முலா? EBIT into 1 minus tax plus DIP minus capex minus working capital. And FCFE என்ன? FCFE என்ன? FCFF இதிலிருந்து minus debt issued or my debt paid minus interest into 1 minus tax. ஓகே, அப்புறம் வேறு என்ன? டெட் பெய்டு மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டு மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் பெய்டு ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் இஷ்யூடு ப்ளஸ் டெட் இஷ்யூடு. இதுதானே கணக்கு? FCFE ஃப்ரம் FCFF. FCFF minus debt paid minus preference given minus preference repaid plus debt raised plus debt issued minus interest into 1 minus tax rate. ஓகேவா?
ஸோ FCFE இதெல்லாம் போடணும். இவன் ஃபஸ்ட் என்ன கேட்குறான், நான் இங்கே கொஷின் வச்சுக்கிறப்பா, என்னால் மேலே கீழே மூவ் ஆக முடியாது, நீங்கள் உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அது கொஷின் பேப்பரில் அது என்னது நம்ம புக் இருக்குல்ல P600+ அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்னோட அப்படியே சும்மா உட்காந்து நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸே கிடையாது, இது வந்து கிளாஸஸ் மாதிரி பண்ணணும், என்னோட உட்காந்து சால்வ் பண்ணணும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஏறும், இல்லைன்னா அப்படியே பார்த்தே இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு FCFE இஸ் ஈக்குவல் டு EBIT. நமக்கு EBIT என்ன, இங்கே EBIT எவ்வளோ கொடுத்துருக்கான், அதான் மேலே மூவ் பண்ண சொல்லிட்டு நானே மேலே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். EBIT என்ன, இங்கே EBIT இன்கம் பிஃபோர் டாக்ஸஸ். EBIT வந்து we are doing for 22. EBIT வந்து 115 1 minus tax, EBIT into 1 minus tax. tax rate எவ்வளோ 35/115. ஏன்னா செகண்ட் இயருக்கு டேக்ஸ் ரேட் வந்து 30.43%. நம்ம 2022 பண்ணுறோம். இவன் என்ன பண்ண சொல்லியிருக்கான், டேட்டா இஸ் கிவன் பிலோ கால்குலேட் ஃபார் 22 தான் சொல்லியிருக்கான். அவன் 21 ஒன்றும் பண்ண சொல்லலை. 22ல் நம்ம டேக்ஸ் ரேட் வந்து டேக்ஸ் டிவைடட் பை இன்கம் பிஃபோர் டேக்ஸ் 35 டிவைட் பை 115 போட்டோம்னா 115 into 1 minus 35/115 இல்லையா. இதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, லோனே இல்லையே, லாங் டேர்ம் ரேட் 0 தான். குட், வெரி குட். 35/115 இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் ஈக்குவல் டு இன்டூ 115 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ 80 EBIT into 1 minus tax rate is 80. இது வந்தது. இதுலேருந்து வேறு என்ன செப்பரேட் பண்ணுமா, டிப்ரிசியேஷன், ஆட் டிப்ரிசியேஷன். நம்ம டிப்ரிசியேஷன் ஆல்ரெடி இவன் கொடுத்துருக்கான் என்னமோ, ப்ளஸ் டிப்ரிசியேஷன் 23, அப்புறம் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸு. இங்கே ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் டைரெக்டாக கொடுத்துட்டான் அவன். என்னது, கரண்ட் அசெட்டு கரண்ட் லைபிலிட்டி என்னமோ கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ். ஒர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆச்சு, your current assets have increased from 201 to 326. அப்படின்னா 125 increase. ஸோ மைனஸ் 125. உங்கள் கரண்ட் லைபிலிட்டி என்னாச்சு, அது இன்க்ரீஸ் ஆச்சு, அது இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ். சி, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இஸ் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வில் பி ப்ளஸ். ஸோ ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் வந்து 141.57. 141 மைனஸ் 57 போட்டோன்னா 84 ப்ளஸ் 84 மைனஸ் 125. இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், டிப்ரிசியேஷன் பண்ணாச்சு, ஒர்க்கிங் கேபிட்டல் பண்ணாச்சு. இப்போ கேபெக்ஸ் மைனஸ் கேபெக்ஸ் எவ்வளோ இவங்களே கொடுத்துட்டாங்களே, கேபெக்ஸ் மைனஸ் 38. ஓகே, அப்புறம் வேறு என்ன ஐட்டமு, இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போச்சு. அப்புறம் டெட், ரீபெய்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு, டெட் எதுவுமே கிடையாது இங்கே. தேர் இஸ் நத்திங் ஹியர், டெட்டே கிடையாது, 0. ஸோ யுவர் FCFF FCFE ரெண்டும் சேம் தான். ஸோ 80 plus 23 minus 125 plus 84 minus 38 கணக்கு போட்டால் 24 வருது உங்களோட FCFF by FCFE. ஏன்னா இன்ட்ரெஸ்டே இல்லை, FCFF by FCFE வந்து நமக்கு வருது 24. இது வந்து நம்ம 22க்கு தான் பண்ணியிருக்கோம், 21 பண்ண தேவையே கிடையாது, ஏன்னா அவன் கேட்டதே இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு விஷயம், இது வந்து கரண்ட் அசெட்டில் போத் பிளேசஸ் 5 இஸ் தேர். அப்படின்னா நமக்கு வந்து 326 இருக்கு இல்லையா, 326 minus 5 and 201 minus 5 ரெண்டு இடத்துலையும் அமௌண்ட் சேம் தான். 321 minus 196 இப்படி போட்டாலும் உங்களுக்கு 125 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே, இதாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னப்பா அவனோடது? ஓகே, நெக்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன, கேல்குலேட் அமௌண்ட் ஆஃப் FCFE பர் ஷேருங்கிறான். ஸோ FCFE ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ, ஷேர்ஸ் மேலே கொடுத்துருக்கான். காமன் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 84. ஓகே, 84 லேக்ஸா மில்லியனா க்ரோரா, 84 crores, இது க்ரோர்ஸு. ஸோ 24 டிவைட் பை 84 போட்டோன்னா FCFE பர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு rupees 0.2857. ஓகே, இது வந்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கேட்ட கேள்வி என்ன, வேல்யூ ஆஃப் த ஷேர் ஆஃப் எஸ் லிமிடெட் பேஸ்ட் ஆன் த 2-stage FCFF FEFE மாடல். 2-stage FEFE மாடல்னு சொல்கிறான். ஓகே ஓகே, 2-stage மாடல். 2-stage மாடல்னா என்ன, FCFE மாடலு க்ரோத் ரேட் ஃபார் நெக்ஸ்ட் 3 years.
இது வந்து FCFE 0 is equal to 0.2857. ஆனால் போன வருஷம் தான் இது. ஓகே 22 this is not expected இல்லையா? இது வந்து எங்கேயாவது எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருக்கானா? ரியல் ஸ்ட்ராங். ஓகே இதெல்லாம் பாஸ் தான், இது ஒன்றும் ஃபியூச்சர் கிடையாது. ஸோ ஃபார் 1 it is 1 to 3, next 3 years growth rate is 10%, 4 to infinity is 5%, cost of equity is 11%. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், present value of cash flow period 1 to 3 is at 11% இல்லையா? ஸோ 0.2859 into 1.1 வந்து இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. I will put it properly. Cash flow year 0 1 2 3 அப்புறம் 4லேருந்து இல்லையா? 4 cash flow 0.2857. நான் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறப்ப 4 டெசிமலில் போகுது எனக்கு. 2857 0.2857 into 0.2857 into 1.1, 0.2857 into 1.1 whole square, 0.2857 into 1.1 whole cube, 0.2857 into 1.1 whole cube into 1.05 cash flow. Okay, 0.2857 into 1.1 is equal to 0.3143 is equal to 0.3457, 0.3803 into 1.05, 0.3993. Okay, the cash flow. Present value factor at 11%. 1 by 1.11 is equal to 0.9009 is equal to 0. இப்படி வரக்கூடாது பார்த்தீங்களா, அதான் மிஸ்டேக்கு. இது 1 இது 0.9009, இது வந்து 0.8116 is equal to 0.7312 is equal to 0.6587. Okay, the present value of cash flow. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3க்கு பண்ணோம், 4th இயர்லேருந்து அது வந்து நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ டில் இன்ஃபினிட்டி பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு கணக்கிலேயே வராது. ஓகே, அதை எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து ஒன்றுமே வராது. ஸோ 0.3143 into 0.009 to 0.9009 is equal to 0.2831 m plus 0.8116 into 0.3457 is equal to m plus 0.2806, 0.7312 into 0.3803 is equal to m plus 0.2781. மெமரி ரிகால் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ எக்ஸ்பிளிசிட் பீரியட், இது எக்ஸ்பிளிசிட் பீரியட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பீரியட் ஃபார் விச் டேட்டா இஸ் கிளியர்லி அவைலபிள். 0.8418. Okay, and terminal value is equal to FCF, terminal value at the end of year 3 is equal to FCFE 4 by KE minus G. அப்படின்னா 0.3993 அதுதானே, இதுதானே FCFE 4. ஓகே, டிவைட் பை KE 11% minus 5%. ஓகே, 6% ஆச்சு. 0.3993 by 0.06 போட்டிங்கன்னா you will get 6.655. Present value of T3 is equal to 6.655 into 0.7312, that is equal to into 0.7312. போட்டிங்கன்னா you will get 4.8661. So present value total or value per share $0.8418 plus 4.8661, that is equal to
5.7080. 5.7080. இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் நம்பர் இது என்னது 35. இதில் யூ ஷுட் நோ வாட் இஸ் FCFF FCFE. இதில் வந்து நம்ம கேஷ் தனியாக கொடுத்துருக்கான் அண்ட் நம்பர் சேம், அதனால எனக்கு ஈஸியாக போச்சு. அப்புறம் யூ ஷுட் ரிமெம்பர் FCFE FCFF ஃபார்முலா ரொம்ப கிளியர்லி. அப்புறம் பர் ஷேர் எங்கே அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கணக்கு போடுறதுக்கு. இது ப்ரெசென்ட் வேல்யூ, டெர்மினல் வேல்யூ 3, இது ரெண்டுமே தனியாக கம்ப்யூட் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் டெர்மினல் வேல்யூ கம்ப்யூட் பண்ணும். ஓகேவா? இது முடிஞ்சது. அப்புறம் வந்து லெட் அஸ் கோ டு இல்லஸ்ட்ரேஷன் 37. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா? 37. இது என்னது? கால்குலேட் வேல்யூ ஆஃப் ஷேர் ஃப்ரம் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பேட் 290 crores, ஈக்விட்டி கேபிட்டல் 1300 crores, பார் வேல்யூ ஆஃப் ஷேர் வேல்யூ 40. நம்ம எப்படியோ கணக்கு. டெட் ரேஷியோ ஆஃப் கம்பெனி, டெட் பை டெட் ப்ளஸ் ஈக்விட்டி 27, லாங் டேர்ம் growth rate 8%, பீட்டா 0.1, risk free interest rate of the market. Beta is 0.1, risk free rate 8.7. ஓகே, ரெண்டு ஒரே இதில் வந்துட்டு. மார்க்கெட் ரிட்டர்ன் 10.3, கேபெக்ஸ் பர் ஷேர், டிப்ரிசியேஷன் பர் ஷேர், ஒர்க்கிங் கேபிட்டல் பர் ஷேர் கொடுத்துருக்கான். ICA ஸ்டடி மெட்டீரியல் May 22 கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்துருக்குது அண்ட் பழைய RTP நிறையா RTPயில் வந்துருக்குது. இவன் என்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு கால்குலேட் வேல்யூ பர் ஷேருங்கிறான். வேல்யூ பர் ஷேர்னு என்ன? இதில் வந்து இதுலேயும் நம்ம வந்து எந்த மெத்தடுன்னு சொல்லலை பாருங்கள், எவ்வளோ கிளவராக இருக்குது. தேவ் நாட் ஈவன் செட் விச் மெத்தட். நீ வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலா, டிவிடெண்டே கொடுக்கல. ஸோ பை டிஃபால்ட் யூ ஹேவ் டு கம் டு FCFE. ஓகே, FCFE போட்டு தான் பண்ண ஆகணும். ஸோ FCFE தான் வந்தாகணும். ஸோ சொல்யூஷன் FCFF is equal to EBIT into 1 minus tax into plus depreciation minus capex minus working capital change. FCFE is equal to FCFF minus debt paid plus debt raised clean எழுதிடுறேன் minus interest into 1 minus tax rate. ஓகேவா? ஸோ interest into 1 minus tax. ஓகேவா? ஸோ இப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? டிப்ரிசியேஷன் வரைக்கும் கேபிட்டல் கேபெக்ஸ் கொடுத்துருக்கான், மார்க்கெட் ரிட்டர்ன் இதெல்லாம் கொடுத்துருக்கான். இது வந்து வேல்யூ பர் ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு, மார்க்கெட் ரிட்டர்ன், லாங் டேர்ம் growth ரேட் ஏதாவது கொடுத்துருக்கான் லாங் டேர்ம் growth. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியா, காஸ்ட் ஆஃப் இதா நம்ம வேக்கா. இவன் வந்து ஈக்விட்டி வேல்யூ ஆஃப் த கம்பெனி தான் கொடுத்துருக்கான். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. இவன் வந்து டெட் வேல்யூ ஒன்றும் கொடுக்கல அண்ட் டெட் ரேஷியோ என்னமோ கொடுத்துருக்கான். ஸோ வேக் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா? பண்ண தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தேவை. இவன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்கானா? அதுவும் தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் வந்து இவன் டைரெக்ட்லி பேட் கொடுத்துட்டான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வரப்போகுது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. காஸ்ட் ஆஃப் எக்விட்டி இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஃப்ரீ ப்ளஸ் பீட்டா இன்டூ MRP. இது போட்டுடலாம். ரிஸ்க் ஃப்ரீ நமக்கு ரேட் எவ்வளோ? ரிஸ்க் ஃப்ரீ என்ன கொடுத்துருக்கான் இவன்? ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு இங்கே வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு 8.7% ப்ளஸ் பீட்டா வந்து 0.1 இன்ட்டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம்னா 10.3 மைனஸ் 8.7 அப்படி போட்டோன்னா இது வந்து 1.6 இன்ட்டு 0.16. ஸோ இது வந்து 8.86 ஆக போகுது. இது வந்து 8.86 ஆக போகுது. வந்து யூல் கெட் இட் ஆஸ் 8.86 காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட் FCFF FCFE. ஓகே, FCFF இது வந்து நமக்கு EBIT into 1 minus tax. EBIT கொடுத்துருக்கானா? EBIT கொடுக்கல. அப்போ வந்து எங்கேருந்து அரைவ் பண்ணும்? பேட்லேருந்து அரைவ் பண்ணும். பேட்லேருந்து அரைவ் பண்ணதுக்கு இவன் டிப்ரிசியேஷனு கேபெக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்னாச்சு? என் மெத்தட் நான் இது யூஸ்வலி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அது யூஸ் ஆகலை இல்லை. ஸோ which is why you should know the other methods also. அதர் மெத்தட்ஸில் என்ன நமக்கு? FCFF PAT ப்ளஸ் அதர் மெத்தடில் என்ன? PAT ப்ளஸ் டிப்ரிசியேஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1 மைனஸ் டேக்ஸ் மைனஸ் கேபெக்ஸ் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இதே தான். இந்த ஓன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதுலேயும் போஸ்ட் டிப்ரிசியேஷன், இதுவும் போஸ்ட் டிப்ரிசியேஷன். ஓகே, ஸோ ஓன்லி டிஃப்ரென்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? யூ வில் ஆட் பேக் இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் டேக்ஸ். அவ்வளோதான். தட் இஸ் தி ஓன்லி டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா FCFFல இதுதான் ஒர்க்கிங். ஓகே,
ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ பேட்டு பேட் என்ன கொடுத்துருக்காங்க பேட் வந்து 290 இது வந்து 290 crores ஷேர் கவுண்ட் எவ்வளோ equity capital 1300 crores 40 rupees each so PAT is equal to இது share count is equal to 1300 by 40 32.5 crore shares so PAT per share எவ்வளோ is equal to 290 by 32.5 that is equal to 8.92 மிச்ச நம்பர் எல்லாம் ரவுண்ட் ஃபிகர் ஒன்றும் இல்லை ரவுண்ட் ஃபிகர் இருக்க டெசிமல் ஒன்றும் கொடுக்கல ஸோ இது டைரெக்ட்லி 8.92ன்னு எடுத்துடலாம் ஓகே 8.92ன்னு எடுத்தாச்சு அப்புறம் இது வந்து நம்ம பேட் பர் ஷேர் இப்போ FCFF என்ன இஸ் ஈக்குவல் டு 8.92 ப்ளஸ் டிப்ரிசியேஷன் பர் ஷேர் எவ்வளோப்பா 39 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 minus tax இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்கான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கொடுக்கல டெட் ரேஷியோவும் டைரெக்டாக என்னமோ கொடுத்துருக்கான் அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நம்பர் அது வந்து ரொம்ப தப்பான வழி கொஷின் கேட்குறது ஓகே இது வரலாம் அப்புறம் வரலாம் மைனஸ் கேபெக்ஸ் எவ்வளோ கேபெக்ஸ் பர் ஷேர் வந்து 47 கொடுத்துருக்கான் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 3.45 கொடுத்துருக்கான் ஓகே இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல என்ன பண்ணுறது ஸோ ஓகே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல ஆனால் இவன் வந்து இங்கே என்னமோ டெட் ரேட்டுன்னு கொடுத்துருக்கானே இந்த டெட் ரேட்டோட யூஸ் என்ன ஸோ இதில் என்னாச்சுன்னா தெர் இஸ் அ கான்செப்ட் இவங்க வந்து இன்ஸ்டியூட்டில் சரியாக எக்ஸ்பிளைனே பண்ணல என்னென்னா கான்செப்ட்டு சி வாட் எவர் கேபெக்ஸ் யூ ஹேவ் யூஸ்வலி யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் தட் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஸோ என்னன்னு சொல்லிடுறேன் மெயின்டெனன்ஸ் இது தனியாக எழுதுகிறேன் நான் வேறு கலரில் எழுதுகிறேன் ஸோ தட் யூ நோ இட் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு depreciation usually additional capex funded by debt and equity okay working capital funded by debt and equity so இது என்ன ஆக போகுது whatever is the capex over and beyond your depreciation okay so in the depreciation to the extent of this depreciation you have to fund it fully by equity only beyond that depreciation enna capex irukko that has to be funded by debt and equity so this maintenance capex irukku illaya this is equity funded whereas additional capex is funded in the ratio of debt and equity இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் ஏன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் இங்கே நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கோம் பேட்டு ப்ளஸ் இது என்னது டிப்ரிசியேஷனு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மைனஸ் யுவர் கேபெக்ஸ் மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டிருக்கேன் ஆனால் இதில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவோம் வாட் வி வில் டூ இஸ் FCFE இஸ் ஈக்குவல் டு இது வந்து FCFF நான் FCFE டைரெக்டாக வந்துடுறேன் ஏன்னா FCFE என்னது FCFF மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1 minus tax மைனஸ் டெட் ரீபெய்டு ப்ளஸ் டெட் ரேஸ்டு அது டெட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றே ஓகே இதில் வந்து இப்போ என்ன ஆகுது நமக்கு டெட்டு ரீபெய்டு டெட்டு ரேஸ்டு இருக்குது இல்லையா அந்த கணக்கு வந்து இங்கே வரப்போகுது எப்படி இந்த டெட் ரேஸ்ட் என்ன இருக்குதோ சி இஃப் யூ ஆர் கோயிங் டு மீட் யூ ஹேவ் யுவர் கேபெக்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் யூ ஹேவ் டு ரேஸ் சம் டெட் இங்கே ரீபேமெண்ட் பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் இஃப் யூ ஆர் கோயிங் டு மீட் திஸ் அவுட் ஆஃப் திஸ் 47 என்டையர் 47 இஸ் நாட் equity 47 only 73% 73 எப்படி வந்து எனக்கு இவன் கொடுத்துருக்கானே 27% தான் டெட்டுன்னு 27% டெட்டு ஸோ 73 இஸ் equity ஸோ அந்த 73 equity தான் உங்களுக்கு FCFEல வரும் ஸோ என்ன ஆகுன்னா FCFE is equal to PAT okay plus in the depreciation இருக்கு இல்லையா depreciation only to the full out of this capex total capex minus depreciation ஒரு நம்பர் வருதா அந்த நம்பரை you can raise by debt okay into 1 minus debt rate இது எதுக்கு இப்படி பண்ண இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் plus or இது மைனஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ட்டு 1 minus டெட் பர்சன்டேஜ் ஆர் டெட் ரேட்டுன்னு சொல்கிறேன் இது என்ன ஆகுதுன்னா சி ஐம் எக்ஸ்பிளைனிங் இட் மோர் சிம்பிளி சி நமக்கு பேட் இருக்கு பேட்டில் என்னாச்சு கேபெக் அப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் திஸ் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் ஸோ யூ ஹேவ் ஆக்சுவலி ப்ளஸ் டிப்ரிசியேஷன்
minus maintenance capex. இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஸோ இது நமக்கு எவ்வளோ நம்பர் 39 minus 39 plus 39 அதுதானே டிப்ரிசியேஷன் நீங்கள் 39. ஸோ வாட் இஸ் யுவர் கேபெக்ஸ் additional capex வந்து உங்களுக்கு 47 தான் டோட்டல் கேபெக்ஸ். அதில் வந்து 8 தான் additional capex. ஸோ மைனஸ் ஆஃப் 8 இது வந்து FCFE பண்ணுறேன். ஓகே மைனஸ் 8. ஆனால் இதில் வந்து நீங்கள் டெட் ரைஸ் பண்ண போகிறீங்க ப்ளஸ் 8 into 27% ரைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே சேம் வே மைனஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். வாட் இஸ் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ 3.45 மைனஸ் 3.45. அதில் வந்து எகெயின் யூ ஆர் கோயிங் டு ரைஸ் 3.45 into 27% கேபிட்டல். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம பேட் எவ்வளோ 8 பாயிண்ட் நம்ம இருக்கு என்னது 8.92 plus 39 minus 39 minus 8 plus 8 into 27%. 0.27 into 8 plus 2.16 minus 3.45 plus 3.45 into 0.27 plus 0.9315. Total கணக்கு எவ்வளோ வருது பாருங்க 0.9315 minus 3.45 minus 8 plus 2.16 இது minus 39 cancel ஆயிரும் plus 8.92 இந்த you will get 0.5615. இதே கணக்கு நம்ம வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். எப்படி இந்த வர்க்கிங்கில் எப்படி போட போகிறோம், பேட் வந்து 8.92 இங்கே கீழே எழுதிடுறேன் வேறு கலரில் 8.92 மைனஸ் கேபெக்ஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன் 47 minus 39 into 1 minus 27% minus 3.45 into 1 minus 27%. So இது என்ன வரப்போகுது 47 minus 39 is 8 into 0.73 5.84. So இது வந்து என்ன ஆகுது 8.92 minus 5.84 அப்புறம் minus 3.45 into 0.73 is equal to 2.5185 plus 5.84 is equal to minus 0.92. இப்படி போட்டாலும் you will get same 5.5615 same number 0.56. ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டோம், இந்த 47 minus 39 என்ன இருக்கோ here we have split it as 39 minus 39 and 8 தனியா. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன, up to the extent of depreciation usually you have maintenance capex. So அந்த ரெண்டு நெட் பண்ணி இருக்கிற அமௌண்ட் தான் is what you are going to raise as external money. அந்த ரெண்டுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் தான் is what has to be funded by equity and debt. அதில் எது ஈக்விட்டியிலேருந்து போகுதோ அதுதான் நீங்கள் பேட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால into 1 minus debt percentage பண்ணுறீங்க. சேம் வே யூ ஆர் டூயிங் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்தது, FCFF per share. FF FE பா FF இல்லை FE is equal to 0.5615. இது வந்து FCFE per share. இது FCFE 0-ஆ 1-ஆ, இது வந்து FCFE 0. ஸோ வேல்யூ per share is equal to FCFE 1 by KE minus G. அப்படின்னா 0.5615 into 1 plus 8%. இதுதானே growth rate அவன் சொல்லியிருக்கான். மைனஸ் பை 8.65 66 என்னமோ 86 என்னமோ வந்தது நமக்கு பர்சன்டேஜ் என்ன 8.86% 8.86% minus 8%. So 0.5615 into 1.08 divided by 0.0086. That is equal to 70.514. 70.54. இதுதான் வேல்யூ பர் ஷேர். பார்த்தீங்களா, ஒரு சின்ன ப்ராப்ளமில் எவ்வளோ குழப்பிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா?